திருச்சியில் மரக்கடை பகுதியில் மாநகராட்சி கடைகள் வாடகை பாக்கி கொடுக்காததால் 81 கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைக்கும் பணியால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலை முதல் இப்ராஹிம் பார்க் மேலப்புலிவாட் சாலை பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமாக 81 கடைகள் உள்ளது. ஒவ்வொரு கடைகளும் சதுர அடிக்கு ரூபாய் 65. நீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி கடைகளில் சதுர அடிக்கு ஏற்றவாறு அதற்கான வாடகை நிர்ணயிக்கப்பட்டு கடைகள் வாடகைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த பல வருடங்களாக வாடகை பாக்கி செலுத்தாத காரணத்தினால் மாநகராட்சி சார்பாக அனைத்து கடைகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் இதுவரை வாடகைதாரர்கள் கடைகளுக்கான வாடகை செலுத்தவில்லை. 81 கடைகளுக்கும் சுமார் 50 கோடி ரூபாய் அளவில் வாடகை பாக்கி உள்ளது. இன்று நீதிமன்ற உத்தரவுப்படி அனைத்து கடைகளுக்கும் சீல் வைப்பதற்கு மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையிலான அதிகாரிகள் காவல்துறையினர் உதவியுடன் கடைகளுக்கு சீல் வைக்கும் பணிகளை மேற்கொண்டனர். இந்நிலையில் வாடகை கட்டியுள்ளதாக ஒரு சிலர் கூறியதை அடுத்து கடைக்காரர்களுக்கு அதிகாரிகளுக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையர் TRO, RDO மற்றும் கடை வாடகைதாரர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி நிர்வாகம் சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளதால் மேலப்புலிவாட் சாலை, இப்ராஹிம் பார்க், மரக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதி முழுவதும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூட்டு யாரு கூட்டு